முதல் நாள் 3 கால்பொடி பச்சரிசி 2 போட்டு பொடி வெந்தயத்தை போட்டு 1/4 பொடி உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சி மறுநாள் புளிக்க வச்சு பச்சை மிளகா கேரட்டு கூட போட்டு சாப்பிடுங்க. காரம் சாப்பிட்றவங்க அப்படி சாப்பிட்லாம். இனிப்பு உள்ளவங்க வெள்ளை பாகை மாவில் ஊற்றி ஏலக்காய் தேங்காய் பூ முந்திரி பருப்பு எல்லாத்தையும் தூள் பண்ணி போட்டு குழிப்பணியார் சட்டியில் நெய் ஊற்றலாம், எண்ணெய் ஊற்றலாம். நெய் ஊற்றி சுட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றி சுட்டிங்கன்னா நல்லா வரும். வெள்ளைப்பாகு காய்ச்சி மாவில் ஊற்றி சுட போகிறேன். மாவு எடுத்து இந்த வெள்ளைப்பாகில் ஊற்றலாம். தேவையான அளவு மாவை ஊற்றிட்டு வெள்ளைப்பாகுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு மாவை ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடணும். ஒவ்வொரு குழிலையும் மாவை ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு இறக்குனா சுவையான குழிப்பணியாரம் ரெடி. போட்டு சுட்டு சுவையான குழிப்பணியாரம் தயார். இது காரத்துக்கும் போடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு கேரட்டு துருவி போட்டு செய்யலாம், இனிப்பு செய்யலாம். இப்போ நான் செய்கிறது இனிப்பு. சுவையான குழிப்பணியாரம் தயார். அதெல்லாம் நெய்யை ஊற்றி